ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் 9 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி வானோட தங்கச்சி மியா வந்து ரொம்பவே ஜங்குக் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவள் முன்னாடி ஜங்குக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிட்ருப்பா. லாஸ்ட்டாக அவங்கெல்லாம் கிளம்பி போகும்போது, நானும் உன் கூட தான் வந்து வாழ்வேன், நானும் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்பா. அதை பார்த்து வாயனுக்கே சரி பாவம் கூட்டு போயிடலான்ற அளவுக்கு யோசிச்சிருப்பா. ஜங்குக் கடுப்பாக இருந்திருப்பான். அதோட அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 9. ஏறுன்னு சொன்னேன், நீ காரில் உட்காரு, இங்கே பாரு, உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போ. அவள் என்ன பேசிகிட்டு இருக்கா உனக்கு புரியுதில்ல? சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உன்னோட அண்ணன் தான் தங்கச்சி இருக்க பிடிச்சிட்டு இருக்கான். இவனும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, நம்ம பேசாமல் அவளை நம்ம கூட கூப்பிட்டு வந்துடலாமா? அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, பாவமாக இருக்கு எனக்கு. ஏய், தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லை, என்னதான் இருந்தாலும் அவன் என் தங்கச்சி இல்லை, என்னால் எப்படி விட முடியும்? இங்கே பாருவேன், அவன் மட்டும் என் கூட இருந்தானா அவளை நான் கொன்றுவேன். பரவாயில்லையா? அதை உன்னால் ஏற்றுக்க முடியுமா? என்ன பேசுகிறீங்க? ஏற்றுக்க முடியல, வலிக்குதில்ல, அப்போ மூட்டு உட்காரு அப்படின்னு அவளை அப்படியே அமைதியாக்கிட்டான். வயனுக்கா, ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தான் இருக்குது. நேராக அங்கே வாழை போடுற வீட்டுக்கும் வண்டி வந்து நிற்கிது. வாயனத்தை பார்த்து பெருசாக எக்ஸைட் ஆகிறதோ இவ்வளோ பெரிய வீடோ அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் காட்டிக்கல. இங்கே வாழ போகிறோமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன். அவள் பாட்டுக்கு சரி லக்கேஜ்லாம் எடுக்கலான்னு போகும்போது அங்கே வேலை பார்க்குறவங்களே வந்து, இல்லைம்மா நீங்கள் போங்க சார் கூட, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு அவங்கள எடுக்க போகிறாங்க. வான்னு சொல்கிறா, இல்லை வேணாம் நானே எடுத்துக்கிறேன், விடுங்க, என் லக்கேஜ் தானே, என் லக்கேஜ் நான் தானே எடுக்கிறோம், நானே எடுத்துக்கிறேன். வாயன், அதான் அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நீ ஏன் ஃபிகர் அதெல்லாம் எடுத்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிறேன், நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்டி, இருக்கான் பாரு அப்படின்னு வாயனும் எதுவும் சொல்லாமல் அவங்க கூட போகிறா. வலதுகள் எடுத்து வச்சு வா அப்படின்ற மாதிரிலாம் சீன் போடுறான். வாயனும் எதுவும் பேசாமல் அவள் பாட்டுக்கு அந்த கெவுனை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரா. வந்து பார்த்தா வீடு வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி நல்லாலாம் இல்லை, வினோதமாக இருக்குது. ஜங்கு கூட டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். அதே மாதிரி வீடு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாய்க்கு அதை பார்த்ததும் ஒரு பாசிட்டிவ் வைப் வரல, நெகட்டிவ் வைப்பு தான் வருது. என்னது இது வீடு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அவள் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. அப்படியே திரும்பி ஜங்குக்க பார்க்க அவன் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி, எப்படி வீடு செம்மையாக இருக்கா, பார்க்குறதுக்கே நல்லா யூனிக்காக இல்லை? இது யூனிக்காக இருக்கா? ஆமாம், பின்ன உனக்கு டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ன மாதிரி ஜங்குக்கே வியப்பாக பார்த்துட்ருக்கான். அவன் இந்த வீட்டை பற்றி ஆகா ஓஹோன்னு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறான். அது ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக இருக்குது. பட் எனக்கு அது வியர்டாக இருக்குது. வாயன் அப்படியே தகச்சு போய் பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு இப்போ அவனோட ஃபேஸ் நோட் பண்ணிட்டு, என்ன பயமாக இருக்கா? இப்போ பயமா இல்லையாடி? எல்லோரும் பார்த்து மரங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், நீ பயமா இல்லைன்ற? இல்லை பயமாக தான் இருக்குது. சரி வா, இப்போ நம்மளோட ரூமை போய் பார்க்கலாமா? நம்ம ரூமா? என்ன உனக்கு எனக்கு என்ன தனி ரூமாக இருக்க போது? நம்மளோட ரூம் தான் அப்படின்னு வாயன் அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து, பாரு ரீச்சலாம், இதான் ஃபிகரு நம்ம ரூமு, செம்மையாக இருக்குல்ல? ஆ நல்லா இருக்கு. சரி இந்தா அவனோட லக்கேஜு, நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாயிரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரியா அப்படின்னு அங்கேருந்து கீழே இறங்கி போயிட்டான். வயனுக்கா அந்த ரூமை பார்த்தா என்னென்னமோ பவுடரெல்லாம் இருக்குது, சரக்கு பாட்டெல்லாம் இருக்குது. எனக்கு நல்லா புரியுது அவன் சரியான ஒரு ட்ரக்கஹாலிக் அப்படின்னு. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு அவளும் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்து அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து அந்த கபோர்டில் அடுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்க்குறா, ஜங்குக்கும் இதுக்கு முன்னாடி ஜங்கு கூட அண்ணி இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் எக்ஸ் லவர்ஸ் தானே, அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே ஜங்குக்கு வந்து பத்திரமா வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோ பார்த்தது வாயனுக்கு, இவன் என்னமோ அந்த பிள்ளைய மறந்துட்டான்னு நினச்சா இன்னும் ஞாபகம் வச்சுருக்கான் போலையே. எப்படி இவங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கும்? எப்படி ஜங்குக்கோட அண்ணனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும்? ஒன்றுமே புரியலையே. இந்த ஃபேமிலியில் நான் எப்படி தான் என்னோடய வாழ்க்கை வாழ போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எதுவும் காட்டிக்காமல் அப்படி ஒரு மூட்டு வெளில வரா. வந்து பார்த்தா வேலைக்காரங்கள்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாயனை பார்த்து, வாங்கம்மா, உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, ஜூஸ் வேணுமா, இல்லைனா எதாவது போட்டு தரவா சொல்லுங்கள். இல்லை எனக்கு தலைவலிக்குது, காஃபி மட்டும் கொடுங்க போதும். சரிம்மா, இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். ஐயோ இருக்கட்டும், நாங்கள் டின்னர்லாம் பண்ணி வச்சிட்டோம், வீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ
எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம். ஆ கிளம்புங்க அப்படின்னு ஒயின் சொல்கிறா. ஏன்னா ஒயின் தான் இதுக்கு முன்னாடி இந்த நிறைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இப்போ ஒயின்கிட்டே வந்து இவங்களாம் முதலாளி மாதிரி ஒயினை ட்ரீட் பண்ணுறத பார்த்ததும் ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் வழி அமுச்சு வச்சுட்டு ஒயின் பாட்டுக்கு உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு அப்படியே மண்டலாம் வலிக்குது. அப்படியே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு வெறுத்து போய் படுத்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே கதவை திறந்துட்டு வரான் உள்ள. அவன் வர ஸ்டைலை பார்த்தாலே தெரியுது என்ன சம்பவம் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி ஒயின் பயந்து போய் அவனை பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு நேராக வந்தது ஒயின் மேலே தொப்புன்னு விழுந்து, என்னடி இன்னைக்கு வெட்டிங் டே நைட்டு ஏதாவது ஸ்பெஷலாக எனக்காண்டி பண்ணுறியா? ஸ்பெஷலாவா? என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி தரணுமா? ஆமாம், சமையலை பற்றி அவன்ட்டி கேட்டான். ஸ்வீட் பண்ணி தரவா, பாயசம் பண்ணி தரவான்னு. அதான் வேண்டாம், எனக்கு இன்றைக்கி சம்டைம்ஸ் உன் கூட ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கணும்னு தோணுது. ஸ்பெஷலாக இருக்கணும்னு தோணுதா? புரியலையே. சாப்பிட்டியா? இல்லை. என்னடி சாப்பிட்ற போகிற நேரத்தில் காஃபி குடிச்சிட்ருக்க? இல்லை, தலை வலிச்சது அதான் குளித்தேன். ஓ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டியா? ஆகிட்டேன். சரி வா அப்படின்னு அவள் நேரம் டைனிங் டேபிள் கிட்ட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எனக்கா என்ன பண்ண போகிறானோ, கடவுளே என்னை காப்பாற்றிரு முருகா அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அவனோட கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்து நின்னா. அங்கே கேண்டில் லைட் டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டிலை ஏற்றி வச்சு வாயனை அப்படியே உட்கார வைக்கிறான். அந்த கேண்டிலோட அந்த வெளிச்சத்துக்கும் வானோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது. அப்படியே ஜங்குகான்னு பார்க்குறான். அவன் அப்படியே சைக்கோ மாதிரி பார்க்க வானுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் டப்பு டப்பு டப்புன்னு துடிக்குது. அது ஃபீலிங்ஸில் துடிக்கல, பயத்தில் துடிக்குது. அப்படியே ஒரு மாதிரி பயத்துலேயே அவனை பார்த்து, என்ன எதுக்கு இப்படி பார்க்குறேன்? ஒன்றும் இல்லடி, இந்த கேண்டில் லைட்டை விட அதோடு சேர்த்து நீ எப்படி என் ஹார்ட்டை மெல்ட் பண்ணுற தெரியுமா? அப்படி இருக்குடி, சும்மா கும்மன்ட்ருக்க. எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? உன் அழகுக்கான ரகசியம் என்ன? என்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்னா உன்கிட்ட போய் கேட்ட மாதிரி சரி சாப்பிடு அப்படின்னு வானை சாப்பிட சொல்ல வானும் சாப்பிட்றா. இவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்குறேன். எங்கே போகிற? தூங்க போகிறேன். உன்னை தூங்க விட்டுருவேன். பின்ன இன்றைக்கி வெட்டிங் டே நைட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு அவளை அப்படியே கட்டி பிடிச்சி அங்கே இருக்க சோஃபாவில் விழுகிறான். எனக்கா புரிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை நாசமாக போச்சு. அதுவும் இன்றைக்கி நைட்லாம் சரமான சம்பவம் இருக்குது, இவன் நம்மளை விடமாட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு அவன் பிடிச்சிருக்கிற புடியிலேயே தெரிஞ்சு போச்சு. ஜங்குக்கும் சும்மா இல்லாமல் அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்து, நேடி இது போரை வச்சு சுற்றுற மாதிரி சுற்றிட்டுருக்க? யாராவது வெட்டிங் டே நைட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களா? அப்புறம் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வாங்கி பார்த்துட்ருக்க. அவன் ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு, ஓ இதை போய் போட்டு வா, எல்லாம் முன்னாடி சேஞ்ச் பண்ணி காட்டு. என்னது நீ என்ன சொல்கிற? எங்கேயே சேஞ்ச் பண்ணுமா? ஆமாம், எங்கேயே சேஞ்ச் பண்ணு, இல்லைன்னா ரூமில் சேஞ்ச் பண்ணு. இல்லை, என்னால் அந்த ட்ரெஸ் போட முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது, சீவ்லெஸ்ஸாக இருக்குது, என்னாலாம் போட முடியாது. அப்போ உன்னால் போட முடியாது? முடியாது. சரி விடு, நானே கழட்டி மாற்றி விட்றேன். இல்லை இல்லை வேணாம். அப்போ போட்டு வரியா? இந்தா போய் போட்டோ போ. கண்டிப்பாக போடணுமா? இல்லைங்க வா நானே சேஞ்ச் பண்ணி விட்றேன். இல்லை நானே போட்டு வரேன் அப்படின்னு வானும் ரூமுக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை போடுறா. ரொம்ப சின்னதாக இருக்குது, சீவ்லெஸ்ஸாக வேறு இருக்கா. வானுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டது கூட கிடையாது. கண்ணாடியை பார்க்கும்போது அவளுக்கே ஐயோ என்ன கன்றாவி, இந்த ட்ரெஸ் என்ன எப்படி இருக்குது, எதையா போட்டுட்டு நான் அவன் முன்னாடி போகணும். கடவுளே, நான் நிச்சயமாக போய் தான் ஆகணுமா? இல்லை வேண்டாம் திருப்பி போயிடலாமா? ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மணி நேரமாக பாத்ரூம்குள்ளே நின்றுட்டுருக்கேன். ஜங்குக்கா எவ்வளோ நேரம் அவனை பொறுத்துட்ருப்பான். அப்படியே ரூம் டோரை தட்டிட்டு, என்னடி பண்ணுற, வெளில வரையா இல்லை கதை உடச்சிட்டு நான் உள்ளே வரவா? வேணாம் வேன் போகாத, அவன் கூப்பிட்ற டோனே வேறு மாதிரி இருக்குது. நீ போய் வேணாம் எனக்கு நினைக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நீ போகாதடி, இங்கே நில்று, போயிடாத வேன் அப்படின்னு
வாயன் அப்படியே பயமாக இருக்கு அவளுக்கு. அப்படியே போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக்கா அப்படியே ஒரு நேரம் ஆக ஆக அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டான். வாயன் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தே ஆகணும், சம்பவம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல அவன் உறுதியாக இருக்கான். கதவை வேகமாக தட்டிட்டு, ஏய் வெளில வரையா இல்லையா? கொஞ்ச நேரம் தான் டைமு. நான் 3 என்றதுக்குள்ளே நீ வெளில வரணும். அப்படி நீ வெளில வரலன்னு வச்சுக்கோயேன், கதவை உடச்சிட்டு உன்னை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிடுவேன். வருவியா வரமாட்டியா? வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்க ஜங்குக்கு அது லைட்டாக தான் முணங்கிருப்பா. இருந்தாலும் அவருக்கு நல்லாவே கேட்டுருச்சு போல. சிரிச்சிட்டே, என்ன பயமாக இருக்கா? நான் பார்த்தேன்டி பயப்படுற புருஷன் தானே. முன்னாடியாவது ஏதோ நினச்சி பயந்தேன், இப்போ புருஷன் தானே. வெளில வாடி தங்கம், வெளில வா அப்படின்ற மாதிரி வாய் அழுதுகிட்டே இருக்க ஜங்குக்கா என்ன ஆரம்பிக்கிறான். 1 2 3 டைம் அப், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னால் தான் பண்ண முடியாது அப்படின்னு டம்முன்னு ஒரு அடி தான். கதவு லாக் அப்படியே தெரிச்சு உடஞ்சி வானோட காலில் போய் விழுங்குது. வான் அப்படியே அதை ஷாக்காக கீழே பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. ஜங்குக்கா அப்படியே அந்த கதவு கிட்ட சாஞ்சிட்டு கணத்தில் கை வச்சு வாயனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து, என்னடி இது, நான் கூட இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்க்கும்போது ஜஸ்ட் ஏதோ இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். நல்லா இருந்தது இமேஜின் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் நேரில் பார்க்கும்போது சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குடி. உண்மையை சொல்லவா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் அவளுக்கெல்லாம் என் கண்ணுக்கு அந்தளவுக்கு ஒர்த்து பீஸா தெரியலடி. ஆனால் நீ அப்படியே செம்ம ஃபிகராக தெரியலடி. உனக்கு இருக்கிற அந்த ஃபியர்னஸ் இருக்கு பாரு, அப்படி இருக்க, சும்மா கும்மன் இருக்க. நான் ஏன் உன்னை ஃபிகருன்னு கூப்பிட்றேன் தெரியுமா? நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னை ஃபிகருன்னு எனக்கு கூப்பிட தோணுது அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். வான் அப்படியே பின்னாடி அந்த கண்ணாடி கிட்ட சாயிரா. ஜங்குக்கு அப்படியே வாயனோட மேலேருந்து கீழ் வரைக்கும் பார்த்து அவளோட கணத்தில் அப்படியே லைட்டாக தடவி, என்னடி என்ன என்னை பார்த்தா பயமாக இருக்கா? எங்கே என் கண்ணை பாரு, பயம்லாம் போயிடும், சும்மா பாரு அப்படின்னு கண்ணை பார்க்க சொல்ல. கண்ணை பார்த்தா கூட கொஞ்சம் தான் பயமாக இருக்குது. இருந்தாலும் வாயன் வந்து ஜங்கு கூட கண்ணை பார்க்க ஜங்குக்கு வாயனோட ஐஸை பார்க்குறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஐஸை பார்த்துட்டே இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்து வாயனை கிஸ் பண்ண. வாயனுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, தள்ளிலாம் விட்றா. ஆனாலும் அவன் கை 2 பிடிச்சி வச்சு அப்படியே பின்னாடி லாக் பண்ணிவிட்டு, ஆனால் அவனா அந்த கையை வச்சு நான் பரண்டி வைக்கிறது, பிடிச்சி தள்ளுறது, அப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சம்பவம் வெறித்தனமாக இருக்கும். புரிஞ்சிச்சா? நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். என்கிட்ட குட்களாக ரெடி, உன்னை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன், புரியுதா? என் பொண்டாட்டி அப்படின்றான். வாடி இந்த பொண்டாட்டிங்கிற வார்த்தையை கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி தான் அவன் பேர் சொல்லி கூப்பிட்ருப்பான். இப்போ ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிடும்போது அவனுக்கு நல்லா இருக்குது, அதாவது அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்குது. அப்படியே அவனை பார்க்க, என்னடி இந்த ஒத்த வாரத்தில் வாங்கிட்டே அப்படின்னு மறுபடியும் அவளை கிஸ் பண்ணுறான். வாயனுமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. அப்படியே அவளை தூக்கிட்டு நேராக அப்படியே பெட்டில் வந்து தொப்புன்னு விழுகிறான். வாயன் அவனை பார்த்துட்டு, இல்லை இது வேணாமே, இன்றைக்கே வா, வேணாமே, டைம் வேணும், எனக்கு வேணாம். இப்போ எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? என்னை பார்த்து இப்போலாம் நீ பயப்படக்கூடாது, சரியா? இல்லை அது வந்து ஜங்கு, எதுக்கடி வாயெல்லாம் டைப் படிக்குது? உன்னை பார்த்ததுமே நான் ஒரு மூலில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இதுக்கடுத்து என்னால் அந்த மூலேருந்து சத்தியமாக வெளில வர முடியாது. அதுவும் ஒன்று இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு, ஏம்மா எவ்வளோ அழகாக இருக்க நீ, செம்மையாக இருக்குடி ஆனால் அப்படின்னு அவளை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். அப்படியே லிப்ஸை பிடிச்சி கடிச்செல்லாம் வைக்கிறான். வாங்கினா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுறீங்க கடிக்கிறீங்க அப்படின்னு சும்மா கையை பிடிச்சி தள்ளிகிட்டே இருக்காளா. அவனுக்கு அப்படியே கட்டுப்பாயிடுச்சு. அப்படியே அவனோட டிஷர்ட்டை கழட்டி அவளோட கையை கட்டி போட்டுட்டு, இப்போ நீ எப்படி என்னை தள்ளி விட்ற அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன், ஓரம் அடி சட்டை பண்ணுறேன் அப்படின்னு அவளோட கையை எடுத்து அவனோட செஸ்ஸில் வச்சு அப்படியே தடவிட்டு இருக்கான். வாயனை அப்படியே கையை எடுக்கலான்னு பார்க்குறா. அவன் தான் கட்டி வச்சுருக்கானே, எங்கே எடுக்க முடியும், எடுக்க முடியல. ஒரு மாதிரி அவளுக்கு இருக்குது. இதில் வேற நீ என்னை இப்போ என்னை தடவி பார்த்துல, நான் உன்னை அப்படியே ரப் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு
அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஹேண்டை வச்சு ரப் பண்ணுறான். எனக்கா அப்படியே பல்ல கட்டிக்கிறா. அவளால் அந்த பெயினை வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி அவன் தொடுறதே அந்தளவுக்கு பெயினாக இருக்குது அவளுக்கு. அப்படியே ஜங்குக்க பார்த்து அழுதுட்டு, நீ பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாப்படுதா? ஏன் இப்படி பண்ணுற? பண்ணாத. இது என்னடி நியாயம்? நான் உன் புருஷன், என் பொண்டாட்டி. இதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். என்ன தப்பு இருக்குது? ஊர் உலகத்தில் இவனும் பண்ணாதே அவன் கூட பண்ணிட்டேன். இல்லைனா வேறு எதுவும் பண்ணிட்டேன்னு என்ன? அன்றைக்கி பண்ணும்போது ஒன்றுமே சொல்லிடி, அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி மட்டும் ஏன் சொல்ல கோவப்படுற? என் மேலே ஏதோ கோவமா? சக்கு வேணாம், ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி இருக்கா? சரி கண்ணை முடிக்கோ, ஒன்றும் தெரியாது அப்படின்னுட்டு இருக்கான். எனக்கா இவன் என்ன சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டான் போலையே அப்படின்னு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. ஏன்டி இப்போ அழுகிற? ஏதோ இந்த நேரத்தில் அழுகாதடி, நானே ஹெவனுக்கு ட்ராவல் பண்ணலான் இருந்தா இவ என்னை ஹெல்லுக்கு ட்ராவல் பண்ண வச்சுருவா போலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக மொபைல் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். எவன்டா அவன் சிவபூஜையில் கலரடி போந்த மாதிரி கால் பண்ணுறானே அப்படின்னு கால் அட்டன் பண்ணி, என்னடா என்ன நேரத்தை கால் பண்ணிகிட்ருக்க? நான் எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையில் இருக்கேன் தெரியுமா? நீ என்ன கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? என்னடா வேணும் உனக்கு? டேய் மச்சான் ஜங்குக்கே, அந்த போலீஸ் சாம் இருக்காம்ல, ஆமாம், அவன் நம்மளை தான் துருவி துருவி நோண்டிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் மெயின் வீக்னஸாக யாரை வச்சுருக்கான் தெரியுமா? யாரை வச்சுருக்கான்? உன் பொண்டாட்டி வானை தாண்டா வச்சுருக்கான். ஐயோ சரிடா, வச்சுட்டு போகிறான். அதுக்கு என்னடா அப்போ? அவன் நம்மளை கண்டுபிடிச்சாலும் அவனை என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? இல்லைடா, இவன் மற்றவங்கள மாதிரி கிடையாது, கொஞ்சம் சீரியஸாக அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கான். கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு போகிறான். வென்று என்ன பண்ணிட போகிறான்? நம்மளெலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரியும்ல. ஃபோனை வைடா, நானே சம்பவத்தில் இருக்கேன், நீ வேற. என்னடா யாராவது கொலை பண்ணிகிட்டு இருக்கே என்ன? இது அதுக்கும் மேலே ஒரு ஃபீலை கொடுக்கும். நீ வை. ஜங்குக்கே சரியில்லையே, என்ன பண்ணிகிட்ருக்க? இப்படி விளக்கண்ண கல்யாணத்தன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவாங்க? அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மூட்டு ஃபோனை வை அப்படின்னு காலை கட் பண்ணிட்டான் ஜிம்முனுக்கா. ஐயையோ ஆமாம்ல, இவனுக்கு வெட்டிங் நைட்டில் மறந்தே போயிட்டான் பாரேன். என்னத்தை போய் என்கிட்ட கேட்டணும். சரி பரவாயில்ல, பையன் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு அவனும் காலை கட் பண்ணிட்டான். எங்கே ஜங்குக்கு என்னை பார்த்து, என்னடி என்ன அழுதுட்டுருக்க ஓவரா? இப்போ அழக்கூடாது பார்த்துக்கோ. அடுத்து எனக்கு கோவம் வந்துடும், தூக்கி போட்டு மிதிச்சிடும் பார்த்துக்கோ. அடிக்க மாட்டாலாம் நினச்சிட்டு இருக்காத, செம்மையாக அடிச்சிடுவேன், புரியுதா? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? இப்படி க்யூட்டாக கேட்காதடி, அழகாக இருக்க, அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவளை மறுபடியும் கணத்தெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணுறான், காதெல்லாம் பிடிச்சி கடிக்கிறான். அதெல்லாம் அவள் கடிக்கும்போது அவளோட காது அப்படியே சிவப்பாகுதா, அதை அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் கடிக்கிறான், மறுபடியும் சிவப்பாது, மறுபடியும் கடிக்கிறான், சிவப்பாது. இந்த வாட்டி வாயினை கத்திட்டா, ஏன்டா கடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு கத்தும் போது அவளும் சிரிச்சிட்டே, இல்லடி சிவப்பாக இருக்கா அதான் கடிச்சா அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டாடா, பாய், see you later, bye.